Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge day 21 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டது என்னன்னா, நீங்க ரைஸ் அவாய்ட் பண்றதுனால உங்களோட ஹேர் லாஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம கரெக்டான புரோட்டீன் ஃபைபர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஹெல்தியான விஷயம் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அது நம்மளோட உடம்புக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. ஸோ நீங்க பட்னி கிடந்தாதான் வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. கரெக்டான உணவை தேர்ந்தெடுத்து அளவா சாப்பிடுறது தாங்க. ஸோ நம்ம சத்தான விஷயங்கள் சாப்பிடும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஹேர் ஃபாலோ இல்ல ஸ்கின் ப்ராப்ளமோ எதுவுமே வராது. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணி நீங்க வெயிட் லாஸ் சரசரன்னு இறங்குற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஹேர் ஃபால் இதெல்லாமே இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க, கரெக்டா புரோட்டீன் ஃபைபர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. நம்ம ஸ்லோவா வெயிட் லாஸ் பண்ணாலும் ஹெல்தியான முறையில வெயிட் லாஸ் பண்ணுவோம். எந்த பிரச்சனையுமே இருக்காது. சோ அதனால ஃபாலோ பண்ணி பாருங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களோட வீடியோ பாக்குறதா சிஸ்டர் என்னோட ஃபர்ஸ்ட் வேலையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. யூடியூப் வந்தா நான் ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோ எனக்கு பார்த்தாதான் எனக்கு இதுவா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். கண்டிப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்டைன் டைம்ல டீ காஃபில சாரி பிளாக் டீ பிளாக் காஃபில சுகர் ஆட் பண்ணி குடிக்கலாமா, நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கண்டிப்பா மெயின்டைன் டைம்ல அளவா நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டீ காஃபியுமே அளவா எடுத்து குடிச்சுக்கலாம். சரிங்களா? பால் சேர்த்துமே மெயின்டைன் டைம்ல சொல்றேன். சரிங்களா? இப்ப வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம கண்ட்ரோலா இருக்கலாம். மெயின்டைன் பண்ணும்போது அளவா எடுத்து, நான் ஆல்ரெடி போன மாசம் மெயின்டைன் வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பாருங்க. ஒரு மாசம் நான் சேம் வெயிட்ல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். சோ அது கண்டிப்பா நம்மளால முடியும். சரிங்களா? ஐஸ் வாட்டர் குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஐஸ் வாட்டர் பொதுவாகவே டைஜஷனுக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் உண்டாக்கும். ஸோ அதனால பொதுவாகவே நீங்க சில்லுன்னு எப்பயாவது குடிச்சுக்கோங்க அந்த சம்மர்ல. இல்லைன்னா இந்த மண்பானை தண்ணி அந்த மாதிரி கூட குடிங்க. ஐஸ் வாட்டர் குடிக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த செரிமான பிரச்சனைகள் எல்லாம் உண்டாக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன். கனகாக்கா சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 3 months அவங்க வீடியோ பார்க்கல. ஆனாலுமே அவங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்களாம். ஹஸ்பண்ட் கேட்டாங்களா, உங்களோட ஹஸ்பண்ட் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட தங்கச்சி, என்னோட உடன்பிறப்பு சொல்லி கொடுத்தது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் வச்சு நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா அது போகவே போகாதுங்க. அதுவும் ஒரு பிடிச்ச மாதிரி கத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்ப நீங்களே இப்ப கிட்ட நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரோட மைண்ட் செட்லயுமே இனி வெயிட் லாஸ்னா என்னன்னு தெரியாம இருந்தவங்க இப்போ வெயிட் லாஸ்னா இதெல்லாம் பண்ணா வெயிட் லாஸ்ன்ற மாதிரி எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு போறாங்க. சோ இது ஒரு ஃப்ரீயா எல்லா விஷயமுமே நடக்குது. சோ அதனாலதான் அந்த சிஸ்டர் அக்கா சொன்னாங்களா அப்படி. அப்ப அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கமெண்ட்ல சொல்லி இருந்தாங்க. சோ அதனால இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. அதான் சொல்லுவேன். சரிங்களா? வீக் டேஸ்ல ஃபுல்லா நான் ஸ்ட்ரிக்டா இருக்கிறேன். வீக்கெண்ட பாத்தீங்கன்னா நான் சீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீக் டேஸ்ல நீங்க இருக்கீங்க. அந்த வீக் எண்ட்ல நீங்க பண்ற ஒரு மிஸ்டேக், நீங்க அந்த ஒரு வாரம் பண்ணதுக்கான கடுமையான உழைப்புக்கான பிரயோஜனமே இருக்காது. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து வெயிட் லாஸ் பண்ற வரைக்கும் நமக்குள்ள ஒரு கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அந்த சிக்கன் ஆயில் கம்மியா யூஸ் பண்ணி அந்த சிக்கனையோ மட்டன் பீஸோ எடுத்து வச்சு அந்த மாதிரி சாப்பிடுங்க. ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு வேற வகையில நம்ம ரவை களிலாம் வச்சு சிக்கன் குழம்பு ஊத்தி சாப்பிடுறது, இவ்வளவு விஷயங்கள் ஹெல்தியா பண்ணிக்கிட்டே நம்மளால டேஸ்டியா சாப்பிட்டுட்டே முடியும். சரிங்களா? ஒரு விஷயம் சாப்பிட்டாதான் அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த லைஃப் ஸ்டைல் மாறி பாருங்களேன். அப்புறமா இதுவே உங்களுக்கு பிடிச்சு போயிடும். நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்டயே சொல்லியிருக்காங்க. எனக்கே அந்த மாதிரிதாங்க நடக்கும். சோ அதனாலதான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் மில்லட் வகைகள் எல்லாமே இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது பிடிக்கும். சோ அந்த மாதிரி சண்டே அந்த வீக் டேஸ் வீக் எண்ட உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க கஸ்டமைஸ் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்காக கண்டுபடி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு வாரம் பண்ணதுக்கான பிரயோஜனத்தையே அழிச்சிடுறீங்க. அதுல என்னங்க இருக்கு? நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான பலனே கிடையாது. சரிங்களா? அதுக்கு நார்மலாவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு தான் இருக்கும். சோ அதனால பார்த்து கரெக்டா இருங்க. அதுதான் உங்களோட எய்ம். உங்களோட அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணும்போது அளவா சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா?
கம்பு தோசை இட்லி எல்லாம் வந்து பண்ணும்போது இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து வெள்ளை அரிசிக்கு பதிலாக சேர்த்துக்கலாமா? கண்டிப்பா சேர்த்துக்கலாம். அன்னைக்கு வந்து நான் ராகி இட்லி தோசை வந்து பண்ணி காமிச்சேன் இல்லையா? சோ அதுல வந்து நான் கருப்பு கவுனி தானே சேர்த்திருந்தேன். அது மாதிரி நீங்க அதே மாதிரி சேர்த்துக்கலாம். கம்புலையுமே வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க நான் வந்து வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக கருப்பு உளுந்து யூஸ் பண்ணா இன்னும் நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த டைம்ல என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லாதனால நான் வெள்ளை உளுந்து போட்டேன். சோ கருப்பு உளுந்து இப்ப வந்து வாங்கிட்டேன். சோ நெக்ஸ்ட் எல்லாம் போடும்போது உங்க கூட ஷேர் பண்ணுவேன். கருப்பு வெள்ளையோட கருப்பு இன்னும் நல்லது. அதுக்காக வெள்ளை நல்லது இல்லைன்னு இல்ல, வெள்ளையை விட கருப்பு இன்னும் நல்லது. சோ அந்த மாதிரி. சோ அதனால ட்ரை பண்ணுங்க. உண்மையே சூப்பரா இருந்துச்சு இந்த இட்லி தோசை எல்லாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. 1 hour வந்து மார்னிங் மட்டும் நான் வாக்கிங் போனா எனக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்குமா? கரெக்டா டயட் பண்ணிட்டு நீங்க வந்து பண்ணும்போது வாக்கிங் பண்ணும்போது கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? அதுக்காக வாக்கிங் மட்டும் பண்ணுவேன், நான் வந்து டயட் பண்ண மாட்டேன்னா கண்டிப்பா முடியாது. சோ ஒரு சிஸ்டர்லாம் சொன்னீங்க காலைல 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம். கண்டிப்பா உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப வந்து பண்ணிக்கலாம். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப ஏபிசி ஜூஸ் வந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏபிசி ஜூஸ் வந்து குடிக்கிறத விட எப்பவுமே ஜூஸ் பண்ணும்போது அதுல உள்ள நார்ச்சத்துக்கள் பிரிஞ்சிரும், பாதி போயிடும். சரிங்களா? அதை விட நீங்க வந்து ஆப்பிள் அப்புறம் கேரட் எல்லாம் பச்சையா கட் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பீட்ரூட்டுமே பச்சையா சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுங்க. ஆனா ஆப்பிள் கேரட் கண்டிப்பா சாப்பிட முடியும். சரிங்களா? அதனால அதை பச்சையா சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப இன்னும் நார்ச்சத்து மிகுந்தது. அப்படி ஜூஸா தான் பிடிச்சிருக்குன்னா ஜூஸை குடிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அதுல இருக்க நார்ச்சத்து பாதி குறைஞ்சிரும். சோ அதுக்கு அதை தான் சொல்றேன். புரியுங்களா? அதுக்கப்புறம் நைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா சாப்பிடணுமா, அப்பதான் வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணுமா? அந்த மாதிரி நைட் சாப்பாடு வந்து 6 to 7 அந்த டைமுக்குள்ள சாப்பிடுங்கன்னு சொல்றோம் இல்லையா? நைட் ஃபுட்டு லைட்டா இருந்தா ரொம்ப நல்லதுதான், உண்மையாவே நல்லது. ஆனா அந்த லைட் ஃபுட்டுமே நல்ல ஒரு புரோட்டீன் நிறைந்த உணவா எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும். லைட்டா சாப்பிடணும்னா வெறும் ஓட்ஸ் கிண்டி சாப்பிட்டோம்னா நமக்கு ஃபில் ஆகுமா? முடியாது. புரோட்டீன் ஏதாவது ஒரு மீன் மேக்கரோ இல்ல முட்டையோ இல்லாட்டினா ஒரு பயிர் வகையோ இல்லாட்டினா ஒரு சிக்கனோ மீனோ ஏதோ ஒரு வகை எடுத்து அதை வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 2-3 உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி காட்டுறேன்ல, பாருங்க, அதை பார்த்து ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? நைட் உணவு அதான் அந்த 6:30 to 7 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்றாதீங்க. பார்லி கஞ்சி வச்சு குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, கஞ்சி குடிக்கலாம். என்ன இப்ப கூழ் மாதிரி எல்லாம் கிண்டுறீங்க அப்படின்னா ஸ்வீட் எந்த ஒரு வகையிலயும் ஆட் பண்ணிடாம உப்பு கஞ்சியில வந்து இந்த பூண்டு எல்லாம் தட்டி போட்டு குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி எல்லாம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு போட்டு கிண்டி குடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு தடவை வறுத்து அரைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும், அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு ஈஸியா பண்ணிடலாம் உங்களுக்கு. இன்ஸ்டால குரூப் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க, என்னாச்சுக்கு அப்படின்னு சொல்லிருங்க. சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றேன் சிஸ்டர். கொஞ்சம் அப்படியே ஷெடியூல் ரொம்ப அப்படியே டைம் போகுது சிஸ்டர், அதனாலதான் எதுலையுமே என்னால கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணும்போதுக்குள்ள நம்ம பண்ணிக்கலாம். இப்போதான் ஆல்ரெடி போயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்குள்ள நான் எப்படியாவது ட்ரை பண்ணிடுறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேலை கண்டிப்பா செஞ்சே ஆகணுமா, படுத்துக்கிட்டே டிவி இந்த மாதிரியாவது பாக்கலாமா தூங்காம அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நான் இப்ப பாத்திரம் விலைக்கு முடிச்சுட்டு சாப்பிட்ட உடனே படுத்துடக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு அப்புறமா போய் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி படுத்துக்கிட்டே தான் வீடியோ எடிட்டிங் அந்த ஈவினிங் போடுற ஷார்ட்ஸ் வந்து பண்ணுவேன். ஏன்னா நமக்கு டயர்டு ஒரு நாள் போல ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. மதியத்துல தூங்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் வந்து ஸோ படுத்துட்டு இருக்கலாம், ரெஸ்ட் பண்ணலாம், ஆனா தூங்கக்கூடாது. சரிங்களா? அதுதான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதுதான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் 60.65. சூப்பர் சூப்பர், நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் காஃபி வந்து காலை போட்டு கொடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து சண்டே இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் லேட்டா தான். அதுக்கப்புறம் நான் வந்து பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு சுடு தண்ணி ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். வெது வெதுப்பா குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து பண்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சட்னி வந்து பண்ணலாம், வெங்காய சட்னி மாதிரி, இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா வித்தவுட் தேங்காய் சட்னின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். என்னன்னா ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணி பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம் இதெல்லாமே லைட்டா வதக்கிக்கலாம் நல்லா. அதுக்கப்புறமா அதை மிக்சர் ஜார்ல
ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதில் வந்து பொட்டுக்கல்ல சேர்த்துட்டு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். சிம்பிள். இது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கு இல்லையா, அந்த சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் நேற்று வச்ச சாம்பார் இருந்தது, அதையும் நான் சூடு பண்ணிட்டு அப்புறமா வந்து அந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி மாதிரி இருக்கு பார்க்க, ஆனால் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தோசை வந்து தான் ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் சட்னிலாம் வச்சு சூப்பராக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டோட காஃபி கொடுப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த மாடிப்படி இறங்கிக்கிட்டே ஏறிக்கிட்டே இருப்பேங்க. ஸோ அதனால 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு தான் டைம் இருக்கு. ஸோ அதனால அப்புறம் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்க்கு நீங்க ஃப்ரூட்ஸ் தான் வந்து எடுத்துக்க போறேன். நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது, ஸோ அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு அந்த சிகப்பு கொய்யாக்கா இருக்குல்ல, கொய்யாக்கா ஒன்று பெருசாக கட் பண்ணிட்டு 2 மாதுளப்பழம் குட்டி குட்டியா அதையும் வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சாம்பார்ல போட்டிருந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் அதை வந்து எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சி இன்னைக்கு லேட்டாக தானே போவாங்க வேலைக்கு, ஸோ அதனால அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டேன். அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பி ஜூஸ் அவங்களுக்கும் புளிஞ்சு கொடுத்தாச்சு. ஆரஞ்சு அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸா வந்து பிழிஞ்சு கொடுத்துட்டு அவர் வந்து கூட்டுறாராம். விளக்கரமா வர வச்சு எப்படி அழகா கூட்டிட்டு இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. அதுக்கப்புறமா டக்குன்னு லஞ்ச் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல உலையை களைஞ்சி வச்சுட்டலாம் சோறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை வந்து வேக போட்டோம்னா முட்டை தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு சண்டேவை ஒரு சைடு முட்டை வேக போட்டாச்சு, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒலை வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த வெயில் டயத்தில் உடலை இடையில வந்து குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட்டிக்கலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோறு வந்து வெந்துருச்சு, ஸோ அதை கையோட வடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சீக்கிரமா வெந்துருந்தது இல்லையா, ஸோ அதனால அதை வந்து எடுத்து வடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு சீரகம் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சீரகம் வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காயை பொடியை கட் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து சேர்த்துட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நான் வந்து வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து மஞ்சத்தூளும் லைட்டா வந்து சேர்த்தோம்னா போதும், அவ்வளவுதாங்க. இதை வந்து நல்லா அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பரட்டி எடுத்தாலே போதும். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல். சரி, அதுக்கப்புறம் இங்கிட்டு முட்டை தொக்கும் டக்குன்னு இன்னொரு அடுப்புல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இங்கிட்டு வந்து ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு தட்டி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம எப்பவும் போல வதக்கிக்குவோம் இல்லையா, நான் எப்பவும் பண்ற முட்டை தொக்கு தான். ஸோ அதுதான் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்துருச்சு இல்லையா. இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி எப்பவும் போல தக்காளி கொஞ்சம் கூடுதலா சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால தக்காளி வந்து சேர்த்துச்சு எப்பவும் போல உப்பு சேர்த்து நல்லா மசிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சு கூட ஊற்றிக்கலாம். நான் இப்படி சேர்த்துவேன், இப்படி சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு அங்கே வதக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட வந்து பாருங்களேன் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ஆயிலே சூப்பராக வெண்டைக்காயை பொரிச்சு எடுத்தாச்சு. ரெடி ஆயிடுச்சு. அதை சைடில் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த சைடு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் மசாலாவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே சுருள வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சிம்பிள் முட்டை தொக்கான டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அவிச்ச முட்டையை அப்படியே கீறி நம்ம போட்டுடலாம். பொத்து கூட ஊற்றலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அவிச்சு மட்டும் தானே, ஸோ நைட்டுக்கும் வைக்கிற மாதிரி நான் வந்து மொத்தமாக வச்சு விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சமாக தொக்கு போட்டு பரட்டி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், சாதத்துக்குமே நல்லா இருக்கும். மூடி வச்சு அப்படியே பண்ணா சூப்பராக பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். கடைசியாக கொத்தமல்லி தலை தூளம்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. அப்படியே இந்த ஃப்ளேவர் முட்டையில் சூப்பராக இறங்கி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நேற்று நம்ம சிக்கன் செஞ்சோம் இல்லையா, ஸோ சண்டே இன்னைக்கு வந்து சரி முட்டை தொக்கு மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு எப்போவுமே பிளான்லாம் பண்ண மாட்டேன். அந்த டைமில் என்ன தோணுதோ அதுதான் பண்ணுவேன். ஸோ அம்மாச்சிக்கு சாப்பாடு முட்டை தொக்கு அதுக்கப்புறம் அதில் போட்ட பச்சை மிளகாலாம் ரொம்ப அம்மாச்சிக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு அப்புறம் வெண்டைக்காய் பொரியெல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ஹஸ்பண்டுக்குலாம் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தான் கிட்டிக்க போனேன். ஸோ சிம்பிளாக ஏதாவது சாப்பிடணும்னு தான் தோணுச்சு. ஏன்னா முட்டை தொட்டு நல்லா இருக்கு இல்லையா, ஸோ அதனால ஓட்ஸ் எப்பவும் போல ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி களி மாதிரி வரும். தேவையான உப்பு சேர்த்து கிண்டிக்கலாம். ஒரு முட்டை வச்சு நல்லா தொக்கு அப்புறம் வெள்ளரிக்காய் நிறையா அதுக்கப்புறம் வந்து அந்த வெண்டைக்காய் பொரியெல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டேங்க. வெள்ளரிக்காய் வந்து எப்போவுமே வச்சுக்கோங்க, அது லோ கலோரிஸ் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் சென்று பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி போல் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ராபெரி வந்து என்னோட
கவர் இருக்கால பெரிய பையன், அவன் கேட்டான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஒண்ணு சாப்பிட்டு பார்த்தா புளிப்பு. அவங்களுக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே ஒரு எக்ஸைட்மெண்ட். அவனுக்கு பிடிக்கல அது அந்த ஃபிளேவர். அப்புறம் என்ன பண்றது, நானும் அன்னைக்கு 3 சாப்பிட்டேன்னா அதுக்கு மேலலாம் இது சாப்பிட முடியாதுன்ட்டு மில்க் ஷேக் மாதிரி வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்தாங்களா. ஸோ அதில் வந்து பால், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்ட்ராபெரிலாம் கட் பண்ணி போட்டு அடிச்சு கொடுத்துட்டேன் மில்க் ஷேக் மாதிரி. அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் போயிட்டு இருந்தேங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்புறம் ஜோதியோட ஃபேமிலியும் நாங்களும் வந்து பார்க்குக்கு, பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வந்தோம். பிள்ளைங்க 4 அம்மாச்சி எல்லாருமே வந்தோம். நல்லா ஜாலியா வந்து ஊஞ்சல் விளையாடுறது. அதுக்கப்புறம் அம்மாச்சி ஊஞ்சல் விளையாண்டுட்டு இருக்க ஒரு பையன் வந்து நல்லா வந்து ஸ்பீடா விளையாண்டுட்டு இருந்தான், காமெடி பண்ணிட்டு இருந்தான். நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நானுமே வந்து ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருந்தேங்க. எனக்கு ரொம்ப நேரம் ஆட முடியாது, தலை வந்து வலிக்கிற மாதிரி சுத்துற மாதிரி ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துடும். ரொம்ப நேரம்லாம் என்னால அந்த ஜூலாலெல்லாம் ஊஞ்சல்ல எல்லாம் ஆட முடியாது. அப்புறம் பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சறுக்கல் இந்த மாதிரி எல்லாத்துலயுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து என்னோட அம்மாச்சிக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால ஹஸ்பண்ட் நல்லா தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க ஸ்பீடா. அதுக்கப்புறம் இந்த சைடு நல்லா மலை மாதிரி ஒண்ணு இருந்தது. அதுல போய் ஏறலான்னு பார்த்தா ஏற முடியாம ஏறணுங்க. நல்லா சறுக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ஆள் கைப்பிடிச்சு என்னமோ பெரிய பரங்கி மலை ஏறுற மாதிரி நாங்கள் ஏறிக்கிட்டு இருந்தோம். அங்கே நின்றுக்கிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து ஜாலியாக வந்து பேசிட்டு இருந்தோம். நல்லா டைம் ரிலாக்ஸாக போச்சு. சடனாக ஒரு பிளான் தான் போட்டோம். ஜோதி ஃபேமிலி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள் அந்த டயத்தில் பார்க்கு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ வாங்க பார்க்க போகிற எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பேட்டு பால்லாம் கூட எடுத்துகிட்டு போயிருந்தோமா, கிரிக்கெட்லாம் கூட விளாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு வந்து இந்த கிரிக்கெட்லாம் ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பிள்ளையிலே விளையாண்டுட்டு இருப்பேன். நல்லா பசங்களோட போயிட்டு விளையாண்டுட்டு இருப்பேன் நான் சின்ன பிள்ளையிலே. எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆள் பேட்டிங் பண்ண, ஒரு ஆள் பவுலிங் பண்ண, ஒரு ஆள் கீப்பர், அப்படி ஃபீல்டிங்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளை பண்ணிட்டு இருந்தோம். ஜோதிக்கு பாருங்க பால் இப்படி தேய்ச்சிக்கிட்டு வந்து போடுறாங்களாம். நானுமே நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம், ஜாலியாக பேசிட்டு. சூப்பராக இருக்கும் இல்லையா அந்த மாதிரிலாம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது. குழந்தைங்களும் நல்லா அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களுமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எந்த ஒரு திங்கிங்குமே இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும் மனசு. ஸோ நல்லா இருந்தது. என்னோட என் ஹஸ்பண்ட் ரொம்ப கிரிக்கெட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரே ஒரு கையை மட்டும் யூஸ் பண்ணி 2 பால் அடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நல்லா டைம் ஆயிடுச்சு, சரி கிளம்பலாம், கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அகைன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜோதியும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. ஸோ நான் வந்து டின்னரை முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு கருப்பு கவுனி கொள்ளுக்கஞ்சி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டிக்கிறேன். கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் பூண்டு கூட தட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பூண்டு சேர்க்கல, உப்பு மட்டும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டி வர்ற மாதிரி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். மதியம் பண்ண முட்டை தொக்கு வச்சு அந்த கஞ்சி சூப்பராக வந்து குடிச்சாச்சு. நல்லா ஃபில்லிங்காக வந்து இருக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டக்குன்னு பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரானதாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் குடமிளகா சட்னி தாங்க நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். சரி அவங்களுக்குலாம் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜோதி ஃபேமிலி நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து தோசை சட்னிலாம் வச்சு எல்லாருக்கும் வந்து கொடுத்து சூப்பராக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. சரி கையோட பாத்திரத்தை வந்து கழுவி போட்டுட்டேன். கொஞ்சம் வந்து ஜோதியும் வந்து கழுவி போட்டுட்டு தான் போயிட்டாங்க அவங்க சாப்பிட்டது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வார்ம் வாட்டர் குடிச்சு தான் கடைசி வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். கிச்சனெல்லாம் வேலை முடிச்சுட்டு. சரிங்களா, 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா க்ரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிங்க. வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. காலையிலேருந்து பண்ணதுக்கான பலன் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால தான் சொல்லிட்டே இருக்கேன். சரிங்களா, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, சூப்பர் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.